அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 20, 2024 மேஷ லக்னம் அண்ட் மேஷராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷ லக்னம் அண்ட் மேஷராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சுப அண்ட் சுக விரயங்கள் மேலோங்கும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை சொல்கிறேன். சுப அண்ட் சுக விரயங்கள் மேலோங்கும் நேரம். ஆக அந்த தலைப்பு இந்த அறிவுறுத்தல்லேருந்து புரிஞ்சிருக்கலாம். சுகமான விரயங்களும் வரப்போது, சுப காரியங்கள் மூலமாக விரயங்களும் வரப்போகுது. அது ஒரு வகையில் நல்லது. ஏன் இந்த மாதிரி பலன்களை சொல்கிறேன் அப்படிங்கிறது பார்ப்போம். உங்கள் லக்னாதிபதி அண்ட் ராசி அதிபதி 9ஆம் இடத்ததிபதியோடு சேர்ந்து 2ஆம் வீட்டில் இருக்கார். குடும்பத்தின் மூலமாக தனம் செலவாகும். அது பேரு புகழுக்காக, மரியாதைக்காக, பரம்பரை நல்ல விஷயங்கள், பாரம்பரிய விஷயங்கள், ஒரு திருப்திக்காக செலவு ஏற்படும். 9, 12 கூடைய அந்த குரு பகவான் 2இல் இருப்பது கோச்சார ரீதியாக நல்லதுனாலும் சுப விரயங்களை அவர் கொடுப்பார். லக்னாதிபதியோடு இணைந்திருப்பது நல்லது. பட் சுப விரயங்கள் சுக விரயங்கள் அப்படின்னு தான் நான் கொடுத்துருக்கேன். பெரிய அளவு சொத்தை வாங்கிறதுனா வாங்கலாம். அதன் மூலம் பணம் அங்கங்கே கடனை வாங்கி செலவு பண்ணுறதுலாம் பண்ணாமல் ஒழிய சொத்தை விற்று ஏதாவது செய்கிறதுங்கிறத யோசித்து செய்யுங்க. அது தேவையில்லை. பின்னாடி வருந்துவீங்க. தவறி போய் இந்த மாதிரி குறைச்ச ரேட்டுக்கு கொடுத்துட்டோம், ஒரு 6 மாதத்துலேயே அதோட மதிப்பு 2 பங்கு ஆகிடுச்சு, 3 பங்கு ஆகிடுச்சு, 1 வருஷத்துலேயே 2 பங்கு ஆகிடுச்சுன்னா பின்னாடி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒண்டி கவனம் வைத்து கொள்ளுங்க. அண்டு லக்னத்துக்கு 5 கூடையவன் 4ஆம் இடத்துல இருக்கான். இது சொத்து, சொந்தங்கள், இது வழியாலாம் ஓரளவு அதிர்ஷ்டங்கள், நன்மைகள் இருக்கும். அதனால் சொத்தை அடமானம் வச்சு அது செய்கிறதுனா கூட பண்ணலாமே ஒழிய பெரிய அளவுக்கு விற்றுட்டு ஒரே எதிரியாக இது பண்ணிடுவோம் அப்படிங்கிற வேலை வேண்டாம். அண்டு 2, 7 கூடைய அந்த சுக்கிரன் குடும்பாதிபதியாகவும் களத்திரத்துக்கு உரியவனாகவும் வரக்கூடியவன் 4ஆம் இடத்துல இருக்கான். ஸோ பார்ட்னர் வழியாகவும் குடும்பத்தின் வழியாகவும் செலவுகள் வரும். அதனால தான் சுப அண்டு சுக விரயங்கள், சுகத்துக்காக சுபகாரியங்கள் பண்ணுறதுக்காக நான் சொன்னதுக்கு காரணம் இதுதான். அண்டு 3, 6 கூடைய அந்த புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஆனால் சந்தியில் இருக்கார். அவர் 4க்கு வேலை பார்க்குறாரா 5க்கு வேலை பார்க்குறாரான்னு ஒரு குழப்பம் இருந்தாலும் 2மே கொஞ்சம் நல்ல பாவங்கள். 4ன்னா சுகம், சொத்து, சொந்த பந்தங்கள், அதுக்கு முயற்சி எடுக்கிறது, அதுக்கு கடனை வாங்கிறது, அப்படி வரும். 5ன்னா குழந்தைகள், சுப காரியங்கள், அதிர்ஷ்டமான இன் ஃப்யூச்சர் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அவன் போய் உட்கார்றப்ப கடனை வாங்கி நீங்கள் அந்த மாதிரி வேலைகள் செய்கிறது நல்லது தான். அதனால தான் எல்லா கோள்களுமே கிட்டத்தட்ட 6 கோள்களும் இப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேதுவும் கடன் ரீதியாக எதிர்பாராத நன்மைகள், இப்போ குறைஞ்ச வட்டிக்கு கிடைக்கிறது, சில பேர் கைமாத்தா கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்கும். நீங்கள் அந்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீங்க. ஆனால் குழம்பிக்கிட்டே செய்வீங்க எப்படி முடிக்க போகிறோன்னு. கிட்டத்தட்ட 6 கோள்களுக்கு மேலே அந்த செலவு, விரயம், சொத்துக்கு சொந்த பந்தங்கள், சுகத்திற்காக, குடும்பத்திற்காக, பார்ட்னருக்காக இப்படி விரயங்களை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அண்டு உங்களுக்கு 10, 11 கூடைய சனி பகவான் 11ல் ஆட்சி வக்ரமாக இருப்பது ஒரு நல்லது. 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. அவன் வக்ரம் பெறுறது தான் கொஞ்சம் சிக்கல். அது பொதுவிலேயே சொல்லுவேன். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் பெரிய அளவுக்கு லாபங்கள், நன்மைகள் வரும். ஏன்னா பாவிகள் 3, 6, 11 இருந்தால் நல்லது. ஆனால் உங்களுக்கு அவன் பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்கிறதால பேராசையால் அகலக்கால் வைத்து பெரிய அளவு சிக்கல் பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சனி பகவான் போலேயே வேலை செய்யக்கூடிய அந்த ராகுவும் 12ஆம் இடத்துல இருக்கிறார், விரயஸ்தானத்தில் இருக்கிறார்.
அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வு வச்சுக்கணும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக பெரிய அளவு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி வேலைகள், ரொம்ப எதிர்பார்ப்போட நம்பிக்கையோடு பல காரியங்கள் செஞ்சீங்கன்னாக்கா அதில் கொஞ்சம் நீங்கள் நினைத்ததுக்கு மாறாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஒரு வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடியாடுற போல் பிஹேவ் பண்ண வைக்கணும். பெரிய அளவுக்கு அந்தஸ்து மரியாதை கிடைக்க வேண்டும்னு தொழில் ரீதியாக வேலை ரீதியாகவும் பெரிய அளவு லாபம் கிடைக்க வேண்டும்னு அகலக்கால் வைக்கிறது, பெருசாக பேராசையோடு செயல்படுறது, இப்படிங்கிற காரியங்கள்லாம் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னதான் இருந்தாலும் இந்த 2ல் உள்ள அந்த குரு அண்டு செவ்வாய், அது உங்களுக்கு நல்ல ஒரு பார்ட்னர் வழியாக நல்ல பங்குத்தொகை இப்படிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் கைமாத்தா கிடைக்கிறது, அப்படி இப்படின்னு அந்த ஒரு நல்ல உங்கள் காரியங்களில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி பார்ட்னர்ஸ் அமைவது, அதுவும் பெரிய மனிதர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, நல்லவர்களாக அமைவது, இதெல்லாம் இருக்கும். குருமங்கள யோகம்னா நிலையான சொத்துக்கள் வாங்கிறதுக்கு நீங்கள் செலவு பண்ணாக்க அது பெஸ்ட்டாக இருக்குங்க. என்னதான் ஆடம்பரத்துக்காக, குடும்ப பெருமைக்காக, குழந்தைகளுக்காக, பார்ட்னருக்காகன்னு ஓவராக விரயம் பண்ணுறதை விட ஒரு நிலம் சொத்துன்னு வாங்கி வச்சிங்கன்னா இன் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். ஏன்னா இது சனி பகவான் இந்த 11ஆம் இடத்துல இருக்கிறது, தேவையில்லாத அகலக்கால் வைப்பீங்க. ஏதோ அளவாக என்ன அவசியமோ அவசியமான செலவு செய்யலாம். ஆடம்பரமான செலவுகள் செஞ்சு பின்னாடி பாதகங்களை, அந்த கடனை அடைக்க பெரிய அளவுக்கு சிக்கல், சொத்துக்களை மீட்க முடியாமல் பெரிய அளவுக்கு கடனில் மாட்டிக்கிறது, இல்லை சொத்துக்களை இழப்பது, இப்படிலாம் வரும். அப்படி ஒரு மன நிம்மதி, சந்தோஷம், திருப்தியை இழக்கிற மாதிரி ஆகிடும். இவ்வளவு செலவு பண்ணியும் அது அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஒரு லாபகரமாக முடியல, ஒரு திருப்தியாக முடியல, அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கிட்டத்தட்ட இந்த புதன் பார்த்திங்கன்னா 6/8/2024 வரைக்கும் அவர் நார்மல் கதியில் இருப்பார். அப்புறம் வக்ரம் பெறுவார். வக்ரம் பெறப்ப உங்கள் முயற்சிகளிலும் காரிய வெற்றியிலையும் நீங்கள் நினைத்ததுக்கு மாறாக நடக்கும். அதில் கொஞ்சம் கவனம் தேவை. அது அப்புறம் பிறகு 13/8 அடுத்த ஒரு 6 நாள் 7 நாளில் அஸ்தங்கதமும் ஆவார். அப்போ டோட்டலாக நீங்கள் கடவுள் பக்தியை வச்சுக்கணும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சூரியன்ட்டு தான் அவர் அஸ்தங்கதம் ஆகிறார், வக்ரம் பெறார். ஸோ நீங்கள் நினச்சது 3ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்ததிபதியாக செயலாற்றுவதிலையும் முயற்சியிலையும் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக நடக்க வாய்ப்பு உண்டு. வக்ரம் பெறப்ப அதோட இயல்புக்கு மாறாக புத்திசாலித்தனமான கோள், பட் புத்திசாலித்தனம் இல்லாமல் நீங்கள் செயல்படுற மாதிரி, புத்திசாலித்தனம் இல்லாத முயற்சிகளை பண்ணுற மாதிரி, இப்படிலாம் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். அதில் கவனம் இருக்கணும், மெடிடேட் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட 17/8/2024 வரைக்குமே சூரியன் 4ஆம் இடத்துல தான் இருக்கார். ஸோ கொஞ்சம் பாவிகள் 4ஆம் இடத்துல இருக்கிறப்போ ஓரளவு நல்லது. பட் 3, 6, 11 இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இது 4ஆம் இடங்கிறப்ப கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். மரியாதையை காப்பாற்றி கொள்ள குடும்பத்தில் பார்ட்னர் வழி சிக்கல்கள், பிரச்சனைகள் வராமல் பெருந்தன்மையாக நடக்க நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா 1/8/2024 வரைக்கும் கடக சுக்கிரனாக இருக்கிறார். 1/8க்கு அப்புறம் சிம்ம சுக்கிரனாக மாறுவார். அது ஒரு வகையில் நல்லது. 2ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி 5ல் இருக்கிறப்ப குடும்பத்திற்கு அண்டு பார்ட்னருக்கு நல்லது பண்ணுறது, அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள், இல்லை அவங்க மூலியமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள், இப்படி பரஸ்பர. ஏன்னா சுக்கிரனாலே கலத்திரக்காரகன். அது ஒருத்தர் உங்களுக்கு ஒண்டி சந்தோஷம் இதுன்னு இருக்காது, 2 பேருக்கு அது பிரதிபலிக்கிற மாதிரி பண்ணும். அதனால் கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவு சிக்கல், தேவையற்ற விரயங்கள், ஆடம்பர செலவுகள் பண்ணாமல் நம்ம தற்காத்து கொள்ள முடியும். இல்லாட்டி இந்த சனி பகவான் பேராசையோடு செயல்பட்டு கெடுக்க வைப்பார். அண்டு கேதுவும் பார்த்திங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப, பாவிகள் 6ல் இருக்கிறான் நல்லது. அது கேதுவும் செவ்வாயை போன்று வேலை செய்கிறவர். ரொம்ப ஓவராக முயற்சி பண்ணி ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு ஆராய்ச்சி பண்ணி ஒரு காரியங்கள் ஆற்றினீங்க அப்படின்னாக்கா அது கொஞ்சம் கஷ்டம்.
பிரச்சனை. ஏன்னா ரொம்ப இந்த 11ஆம் இடத்து சனி பகவான் அப்படி கெடுக்க பார்ப்பார். ஒவ்வொரு விரையும் எதிர்பார்த்ததுக்கு மாறாக நடக்கிறது. தட் இஸ் எதிர்பாராத வகையில் கெட்டது நடக்கிற மாதிரி ஏற்படும். ஏன்னா 1-8 கூடையவன் தான் செவ்வாய், அவனை போன்று வேலை செய்கிறவர். நீங்கள் நினச்சதுக்கு நீங்கள் இப்படி வெற்றி கிடைக்கும், இப்படி நன்மை கிடைக்கும்பீங்க, மாறி நடக்க வாய்ப்பாக இருக்கும். கவனம் தேவை. இதே கேது நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு ஒரு பேராசை இல்லாமல் அவசியமான செலவுகள் பண்ணுங்க. அதுலேயே நேம் ஃபேம் கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ஒரு திருப்தி வரும். ஆடம்பர செலவு அகலக்கால் வைக்கிறது வேண்டாம். அது கேதுவும் அது மாதிரி அதிரடியாக பண்ண வைப்பார். பார்த்துக்குவோம், சமாளிச்சிக்கலாம், எப்படியோ கடனை அடைச்சிருவோம், இப்படி வழி இருக்குது அப்படி வழி இருக்குது, அந்த வழியில் வருமானம் வரும், இதில் வரும், இதை பார்த்துக்கலாம், இப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் ஒரு அகலக்கால் வைக்கிறதுக்கான வாய்ப்பை கேதுவும் அந்த சனி பகவானும் கொடுக்குறார். 12ல் இருக்கிற ராகு அந்த திருப்தியற்ற நிலைமையை கொடுத்துருவார். ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துட்டா இந்த மாதம் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு பெரிய அளவுக்கு தன ரீதியாக, நேம் ஃபேம் பேரு புகழ் ரீதியாக பெரிய பாதகங்கள் வராமல் தப்பிச்சிக்கலாம். ஒரு சுப விரயங்கள் சுக விரயங்களாக மாற்றிக்கொள்ளலாம். ஒரு நல்ல காரியம் பண்ணோம்ப்பா, அது வேஸ்ட்டு செலவில்லை அப்படிங்கிற ஒரு திருப்தி வரும். இதே அகலக்கால் வச்சு ஓவராக சனி பகவான் கேது பண்ணுற மாதிரி அதிரடியாக பண்ணிங்கன்னா நினச்சதுக்கு மாறாக நடக்கும். இது இந்த அளவுக்கு தேவையான்னு கெட்ட பேர் தான். பணத்துக்கு பணம் செலவும் ஆகும். அப்படி ஒரு கெட்ட பேர் கூட இருக்கிற அந்த பார்ட்னரே கொஞ்சம் உங்களுக்கு மனவேதனையை கொடுக்குற மாதிரி, ஒரு நிம்மதியற்ற தன்மையை கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதில் விழிப்புணர்வோடு இருந்தால் இந்த மாதம் அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் எப்போதும் இந்த ஜப தியானம் பண்ணிக்கணும். அப்போ ஒரு விழிப்புணர்வு வந்துடும், பெரிய அளவுக்கு உங்களுக்கு சிக்கல் வராது. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.